இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம் அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். யார் பிரபலம் ஆகாதவர்கள் எல்லாம் ஆண்டவரால் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் மூலமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் மற்றவர்களை ஊக்கப்படுத்துறதுனால ஒரு பெரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அந்திரேயாவை குறித்து நம்ம தியானித்தோம். முதலாக ஆண்டவரத்துல வந்த சீஷன் அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினவன், அவன் பின்னாடி இருந்து மற்றவர்களை ஊக்கப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல பர்னபாவை குறித்து நம்ம தியானித்தோம். பவுலின் வாழ்க்கை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அவன் ஒரு அடித்தளமாய் அந்த பர்னபா காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதே போல மார்க்குடைய வாழ்க்கையில கூட இவன் ஒரு ஊக்கம் அளித்த நபராக காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல கூட நம்ம ஒரு பெண்ணை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதிகமாக வேதாகமத்துல பேசப்படலை அப்படின்னு சொன்னாலும் அவளுடைய ஆண்டவருக்காக அவள் செய்த பணி அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அந்த நாட்களில அது ஒரு ஆணாதிக்க சமுதாயமாய் காணப்பட்டது. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட அந்த ஊழியக்காரி யார் அப்படின்னு சொன்னா பெபேயாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தான். இவளை குறித்து ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2 இந்த 2 வசனத்துல மட்டும்தான் இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவள் சுவிசேஷத்துக்காக செய்த காரியம் அநேகம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு சில நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருப்போம், நான் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்கிறேன், என்னை குறித்து யாருமே பேசலை, என்னை குறித்து யாருமே அதை குறித்து அக்கறைப்படலை அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களுடைய ஊழியம் ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றது. ஒருவேளை ஒரு சின்ன காரியம் ஆண்டவருக்காக நீங்க செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றது அப்படின்னு சொல்றத மறந்து போக வேண்டாம். இந்த பெபேயாள் கெங்கிரேயா ஊர்ல உள்ள சபையிலுடைய ஊழியக்காரி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு சாதாரண சபை உறுப்பினர் அல்ல, அவள் ஊழியக்காரி, அவள் ஊழியம் செய்தவள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அநேக நேரங்கள்ல நாம் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னா நாம் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணல, என்னை குறித்து அதிகமா யாரும் சொல்லல, இந்த காரியத்தெல்லாம் நான் ஆண்டவருக்காக செய்தேன் ஆனால் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் புலம்புகிறவர்களாக காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய பார்வையில இவள் விலையேற பெற்றவள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணாய் இவள் காணப்பட்டாள். தேவனுடைய ஊழியத்தை செய்தாள். அந்த ஆணாதிக்க சமுதாயத்துல ஊழியம் செய்யுது அப்படின்னா மிகவும் கடினமான காரியம். ஏன்னா ஆண்கள் மட்டும்தான் வெளியே வரணும், ஆண்கள் மட்டும்தான் பிரபலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆணாதிக்க சமுதாயத்துல இந்த பெபேயாள் இந்த கெங்கிரேயா ஊர்ல சபையினுடைய ஊழியக்காரியா இருந்தாள் அப்படின்னா ஆண்டவருடைய அபிஷேகம் அவள் மேல் எப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்காக அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. பிரபலமா இருந்துதான் ஊழியம் செய்யணும்ல, அவளுக்கு கொடுக்கப்பட்ட சபையில அவள் உண்மையும் உத்தமாய் ஆண்டவருக்கான பணியை செய்தாள், ஆண்டவருடைய காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒருவேளை நான் பெண்ணா இருக்கிறேன், எந்த காரியத்தை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க தயங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக எந்த காரியத்தை செய்ய உங்களால் முடியுமோ அந்த காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இவ ஒரு ஊழியக்காரி, ஆனா மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவளாய் காணப்பட்டாள், அநேகருக்கு ஆதரவளிக்கிறவர்களாய், அநேகருக்கு துணையாய் நின்றாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பவுலுக்கு நின்றாள் அப்படின்னு சொல்லி பவுலே சாட்சி கொடுக்கிறார். பவுலுக்கும் மற்ற அநேகருக்கும் அவள் ஆதரவாய் இருந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவள் ஆவிக்குரிய காரியத்திலையும் மற்றவர்களுக்கு ஆதரவாய் காணப்பட்டாள், அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் அவர்களுக்கு உதவியாய் இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய காரியம்
காரியத்துல நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்மளால் ஆன மட்டும் ஆண்டவருக்காக ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய ஊழியத்துல ஈடுபாடு கொள்கிறவர்களாக, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதே போல மற்ற ஊழியர்களுக்காக, அவர்களுக்காகவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறவர்களாகவும் நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய பொருளாதாரத்தினாலும் மற்ற ஊழியர்களை தாங்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்துல ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நான் இந்த காரியங்களை ஆண்டவருக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து நாம் செய்ய முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவ அவருடைய செல்வத்தை எல்லாம் ஆண்டவருடைய பணிக்காக செலவிட்டாள். அவருடைய வசதியை ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக செலவிட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்முடைய காரியங்கள், நமக்கு ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துருக்கலாம், நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கலாம், நம்மளை நல்ல அந்தஸ்துல வைத்திருக்கலாம், நல்ல ஐஸ்வர்யமாய் நம்மளை வைத்திருக்கலாம். அப்போ நம்முடைய வசதியே ஆண்டவருக்காக நம்ம செலவிடணும். அழிந்து போகிற உலக பொருட்களினால நம்ம நண்பர்களை பரலோகத்துல சம்பாதித்து கொள்ளணும். இந்த பொக்கிஷங்களை நம்ம பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அப்படின்னா ஊழியத்திற்காக நம்முடைய வசதிகளை நம்ம அதுல அவர்களுக்காக நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. மிகப்பெரிய பொறுப்பு இவளுக்கு கொடுக்கப்படுகிறது. ரோமருக்கு எழுதின இந்த நிருபம் இந்த வேதாகமத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. இந்த கடிதத்தை ரோமர் அந்த சபைக்கு யார் கொண்டு போறா அப்படின்னா, இந்த பெபையால் தான் பவுல் பெபையால் மூலமா தான் அனுப்பி வைக்கிறார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெபையால் அந்த ஊழியத்தை அவள் செய்கிறாள். தன்னுடைய வசதியை அதற்காக கூட செலவிடுகிறாள். அப்படி சொந்த செலவுல அவள் என்ன செய்யறா, ரோமர் திருச்சபைக்கு போய் அந்த கடிதத்தை நிருபத்தை கொடுக்கிறவளாய் காணப்படுகிறாள். அப்படிப்பட்ட ஊழியத்தையும் அவள் நிறைவேற்றினாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பெபையாளு என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு 2 வசனத்துலதான் இந்த பெபையாளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஊழியம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை இந்த நாட்களிலும் நமக்கு பெண்களாகிய நமக்கு ஊழியம் செய்வதில் நிறைய தடைகள் காணப்படலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நமக்கு கொடுத்த அபிஷேகம், நமக்கு கொடுத்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்ன காரியத்தை நம்ம ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு முன் குறித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யும்படியான வல்லமையை ஆண்டவர், அந்த சத்துவத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அநேக நேரங்களில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சோர்ந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இதை நம்ம செய்ய முடியாது, இதை செய்யறதுனால என்ன அப்படின்னு சொல்லி, நான் ஏன் செய்யணும், நான் ஒரு பெண்ணை ஏன் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நாம் தயங்குகிறவர்களா காணப்படுறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் அபிஷேகித்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த பெபையாளை போல நாம் மற்றவர்களுக்கும் ஆதரவா இருக்கணும். நம்ம ஊழியத்திலும் நம்ம அக்கறை உள்ளவர்களாக காணப்படணும். நம்முடைய வசதியை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபை காணப்படுகிறது, உலகம் முழுவதிலும் காணப்படுகிறது. இந்த சபையை நிறுவனது யார் அப்படின்னு சொன்னா, வில்லியம் பூத் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் தான் என்ன செய்தாரு, இந்த சபையை நிறுவுகிறார். இவருடைய மனைவி கேத்தரின் பூத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த வில்லியம் பூத்துக்கு மிக பேருதவியாக, மிகவும் சப்போர்ட்டாக இந்த சபை நிறுவுவதற்கு அவர் ஜெபத்தினாலும் அவருடைய நிதி உதவிகளினாலும் அவர் என்ன செய்தால் அப்படின்னா ஊக்கப்படுத்தினாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊழியத்துக்கு பின்னாக மிக பக்க பலமாக இருந்தது இந்த கேத்தரின் பூத். இந்த நாட்கள்ல உலகம் முழுவதிலுமாக அந்த சபை காணப்படுகிறது. இதற்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா கேத்தரின் பூத் அம்மையார் தான். இதே போல நாமும் நம்மால் முடிந்ததை என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யணும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மேடையில பேசுகிறது இல்லை, ஆனா என் வீட்டுல மேடையில பேசுகிறவர்களை நான் உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக ஊழியர்களை உருவாக்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ ஆண்டவருக்காக நம்ம ஊழியர்களா இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களை உருவாக்குகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை என்னால் நான் வெளியே போய் இந்த ஊழியம் செய்ய முடியாது, நான் பெண்ணா இருக்கிறேன், எனக்கு சில லிமிட்டேஷன் இருக்கு, என்னால வெளியே போக முடியாது அப்படின்னா அநேகரை
ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற கருவியாக, ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய பொருள் உதவிகளினால அவர்களை தாங்குகிறவர்களாக, அந்த ஊழியத்திற்கு நாம் செய்கிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நாங்கள் பெபையாளின் வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரியாய் மற்றவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறவர்களாய் தன்னுடைய வசதியை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செலவு பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டால் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி காரியங்கள்ல எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஊழியத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ, எங்களுடைய பொருளாதாரத்தில் எங்கள் ஜெபத்தையோ எங்கள் நேரத்தையோ நாங்கள் உமக்காக செலவிட எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேக வல்லமைய சத்துவத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.